மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் முதுகுக்கு பின்னாடி இன்னொரு மாதிரி பேசுறவங்கள கேள்விப்பட்டிருக்கேன். பட் சில விஷயங்களை பாக்குறப்போ நான் யாருமே நெகட்டிவா இது வரைக்கும் நான் பேசுறதும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படிதான் சொல்லி நான் கடந்து போற ஆளுதான். பட் நானே பேசுறேன்னா, ஒரு பொண்ணா ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஒரு விஷயம் பண்றப்போ கீழே இருக்கிற சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஏன் பொறாமப்படுறீங்க? நான் இன்வெஸ்ட் பண்றேன், நான் செலவு பண்றேன், நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன். உழைக்கிறதுல நஷ்டம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, நான் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றேன். ஏன் அவ்வளோ பொறாம? அவ்வளோ இதெல்லாம் என்னன்னா, முன்னாடி தேனாட்ட பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, பாக்குறப்போ அப்படியே பேசுறது, பின்னாடி பின்னாடி வந்து நம்ம லைன்ல இருக்கோம், நம்ம தெரியறோம்னு கூட தெரியாத அளவுக்கு மட்டமா பேசுறது. அதனாலதான் சில பேர் இன்னுமே வளராம இருக்காங்க. நான் எந்த இடத்துல என்ன போல் வாழ்க்கை அதான் நான் மனசார நம்புறேன். அவங்க ஒரு விஷயம் பண்ணுனா கூட நான் கடந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுனாலும் அவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு போறேன். அது என் மனசு போல நான் இப்போ இல்ல எப்பவுமே நான் நல்லா இருப்பேன்றதை நான் நம்புறேன். ஏன் பேசுறேன்னா, மனுஷங்க ஏன் அடுத்த ஸ்டேஜ் போக மாட்டேன்றாங்கன்னா, சுத்தி இருக்கிறவங்க என்ன கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்றாங்கன்றது அவங்க வந்து யாருக்கும் உதவி எல்லாம் செய்ய வேண்டாம். பொறாமப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட வார்த்தையை மாத்துங்க. மாத்தலைன்னா கண்டிப்பா அந்த வார்த்தை போலதான் வாழ்க்கை அமையும். எனக்கு அக்செப்டே பண்ணவே முடியல. ஏதோ என்ன போலதான் வாழ்க்கை. உங்க என்னவா இருக்கோ அதனாலதான் அப்படியே இருக்கீங்க. இதுல வந்துட்டு சின்ன பசங்க கூட ஓகே தான். இந்த வயசானவங்க எல்லாம் அப்பா சாமி எங்க இருந்து வரீங்க நீங்களாம்? எல்லா வயசானவங்களையும் சொல்லல, ஆனா மேக்சிமம் உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, மாத்திக்கோங்க. ஒரு தொழில் பண்ணும்போது பக்கத்துல இருக்க சுத்தி இருக்கிற கடவுள் ஃபுல்லா பகைனா, நாளைக்கு கஷ்டத்துலயும் நஷ்டத்துலயும் யாரோ ஒரு ஆள் உதவி பண்ணணும். எல்லாருக்கிட்டையும் பகையை சம்பாரிச்சுட்டு தனியா வந்து உட்காந்துடாதீங்க. அதனாலதான் என்ன போல எங்க இருக்கணுமோ அங்க இருக்கீங்க. யாரையும் நான் குறை சொல்லி விரும்பல. ஆனா ரொம்ப ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. வீட்லயே இருந்து ஒரு விஷயம் பண்ணி வெளியே வரும்போது ஒரு பொண்ணு எவ்வளவு விஷயத்த ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த சொசைட்டில சர்வே ஆகணும்னா அதுல 1008 பேருக்கு பதில் சொல்லணும். அதுல நம்ம தொழில் பண்றதுக்கு நம்ம விஷயங்களை நம்ம பண்றோம். உங்களுக்கு எல்லாம் ஏன் பொறாம வருது? வீட்டுக்குள்ளே கடந்துருந்தா எல்லாருமே வீட்டை விட்டு யாரும் வெளியே வந்து ஒரு விஷயம் பண்ணிடக்கூடாதுல்ல. உதவி நீங்களா யாராவது பண்ணிருக்கீங்களா? இல்ல ஏன் அங்கலாப்பு படுறீங்க? ஏன் அவ்வளோ வயிற்றுச்சல் படுறீங்க? ஏன் அவ்வளோ ஆதங்கம் உங்களுக்கு வருது? ஏன் நீங்க அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துடணுமா? நீங்க பாக்குற மாதிரி நாங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்துடணுமா? அப்பா சாமி, இப்பதான் ஒரு விஷயம் இன்னுமே வெறி வருது. அப்படியா? சரி பாத்துக்கலாம். அப்படிதான் வருது. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு பொறாமப்படுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்க மேல போகதான் செய்வோம். நீங்க அங்கலாப்பு படாதீங்க. அது உங்க உடம்புக்கு நல்லது இல்லை. உங்களுக்கு தான் ப்ரெஷரை கொண்டு வந்து சேர்க்கும். போய் சேர்ந்துடாதீங்க.